ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சாவின் மகனாக காணப்பட்டார். மேலும் பால்குடி ரோமுறையால் சகோதரனாகவும் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை விட 2 வயது மூத்தவராக, மிகவும் நெருக்கமானவராக காணப்பட்டவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரனும் கூட அப்துல் முத்தலிப் எனும் அவருடைய தந்தை, அதாவது இஸ்லாத்துக்காக வேண்டி தனது இறுதி காலப்பகுதியை முன்னிறுத்தி கொண்டவர் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் பொழுது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரத்தாலும் அதே போன்று தைரியத்தாலும் புகழ் பெற்றவர். அவர் அவ்வப்போது வேட்டையாடுவதற்காக வேண்டி வெளிப்பகுதிகளுக்கு சென்றுவிட்டு சில நாட்கள் அங்கே தங்கிவிட்டு கூட வருவார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது நபித்துவத்தின் பின் 2வது அல்லது 6வது வருடத்தில். இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வானது இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய வலுவை, பலத்தை அல்லாஹ் சேர்த்ததாக அமைந்து விடுகிறது. அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள். உஹது யுத்தத்தின் பொழுது குறிவைக்கப்பட்டு அம்பினால் குத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹு சய்யிது ஷுஹதா என்று சொல்லி அழைக்கப்பட்டவர். அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செய்யக்கூடியவர்களுடைய தலைவர் என்று போற்றப்பட்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்று அபூஜஹல் கண்ட மாதிரி சஃபா மலை அடிவாரத்தில் வைத்து திட்டுகிறார்கள். இப்படி திட்டுவதை செவிமடுத்து கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு ஜத்ஆன் அவர்களுடைய அடிமை பெண் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேட்டைக்காக வேண்டி வெளிப்பகுதிக்கு சென்றுவிட்டு வந்த நேரத்தில் சொல்லுகிறார்கள். இதை கேள்விப்பட்ட அவர்கள் அதே அம்போடு அதே வில்லோடு நடைபோடுகிறார்கள். அன்று அபூஜஹல் தனது தோழர்களோடு காபாவின் அருகாமையில் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருந்த அந்த இடத்தை நோக்கி அவ்வாறு சென்று தலையிலேயே அடிக்கிறார்கள் தன்னுடைய கையில் இருந்த வில்லினால். நானும் அவருடைய மார்க்கத்தில் இருக்கும் பட்சத்தில் என்னுடைய சகோதரனுக்கு நீ எப்படி அடிப்பாய் என்று சொல்லி தைரியமாக முன்னின்று கேள்வி எழுப்பி எதிரிகளை கதிகலங்க வைக்கிறார்கள். இஸ்லாத்துக்கு இனி எம்மால் நினைத்தாற்போல் தீங்கிழைக்க முடியாது என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அங்கே நிலைமைகள் மாற்றம் பெறுகிறது. சில சஹாபாக்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். நபி அவர்களுக்கு பின்னாலும் அவருடைய வாழ்க்கையின் வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்துவத்தின் பின்னால் 2 அல்லது 6வது வருடத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஹிஜ்ரத்தின் பின் 3வது வருடத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார்கள். ஆனால் அதுக்கிடையில் அவர்கள் ஏற்படுத்திய அந்த தாக்கமும் அவருடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிகழ்வுகளும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு, மிகப்பெரிய ஒரு ஆதரவை அவர்கள் மீது, நல்லெண்ணத்தை அவர்கள் மீது ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பத்ர் யுத்தத்தின் பொழுது ஷைபா என்று சொல்லி காணப்பட்ட இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரிகளில் ஒருவராகிய ஷைபத் இப்னு ரபியாவை இந்த முபாரஸாவின் பொழுது கொலை செய்து விடுகிறார்கள். யுத்தத்தின் முன்னால் நடைபெறக்கூடிய அந்த முன் யுத்தத்தின் பொழுது
கொலை செய்து விடுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து பலர் பத்ர் யுத்தத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவர்களூடாக கொலை செய்யப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து உஹது யுத்தத்தின் பொழுது அல்லாஹ்வின் தூதருக்கு மிகவும் வருத்தத்தையும் வலியையும் வேதனையும் ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அதுதான் இவர்களுடைய மரணம், இவர்களுடைய ஷஹாதத். வஹ்ஷி அல் ஹர்ப் அல்லது வஹ்ஷி அல் ஹர்பி என அழைக்கப்பட்ட கருப்பினத்து அல்லது நிக்ரோ இனத்தை சேர்ந்த ஜுபைர் இப்னு முத்ஐம் பிற்காலத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய சிறுபிராயத்திலிருந்தே அடிமையாக இருந்து காணப்பட்ட, அம்பு எய்வதில் மிக திறமையான ஒருவராக காணப்பட்ட அவர்கள் தன்னுடைய விடுதலையை குறிப்பிடப்பட்டு, நீர் இந்த மாதிரி இதை செய்துவிட்டால் உனக்கு விடுதலையாகிவிடலாம் என்று சொல்லி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ய வேண்டும். அது தவிர வேறு எதுவும் உன்னுடைய வேலையில் கிடையாது. அவ்வாறு செஞ்சால் உனக்கு உரிமை கிடைத்துவிடும், விடுதலை கிடைத்துவிடும், போய்விடலாம் என்று சொல்லி அதையே மையமாக கொண்டு, நோக்கமாக கொண்டு அன்று களமிறங்கின ஒருவர் தான் இந்த வஹ்ஷி. ஆங்காங்கே ஒதுங்கி பதுங்கி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இலக்காக கொண்டு வந்தவர் தன்னுடைய காரியத்தை அந்த களத்தில் நிறைவேற்றி விடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த ஜனாசா விழுந்து இருப்பதை கண்ட நேரத்தில் கூறினார்கள், ரஹிமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டட்டும் என்னுடைய சகோதரன், என்னுடைய சாச்சாவின் மகனே, நீங்கள் அதிகமாக அதாவது உறவுகளை, குடும்ப உறவுகளை சேர்ந்து நடந்தீர்கள், நலவுகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒருவராக இருந்தீர்கள் என்று ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடல் மிக மிக சிதைக்கப்பட்ட நிலைமையில் காணப்பட்டது. அதை செய்தவர் ஹிந்தா என்று சொல்லப்படக்கூடிய அபு சுஃபியானுடைய மனைவி என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அவர்கள் கடினமான கோபத்தோடு காணப்பட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் இஸ்லாத்துக்கு சென்றதுக்கு அல்லது இணைந்ததற்கு பின்னால் இஸ்லாம் மிகப்பெரிய அளவில் பலம் பெற்றது. அதைவிடவும் அதிகமாக எதிரிப்படை முதல் இஸ்லாத்துக்கு எதிராக செய்யப்பட்ட முதல் யுத்தத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேர்ந்தது. இவைகளெல்லாம் கடும் சினத்தை ஏற்படுத்தியது, ஆண்களுக்கு மாத்திரமல்ல பெண்களுக்கும் கூட என்பது இதனூடாக எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வேதனை அடைந்தார்கள். கொலை செய்த வஹ்ஷி கூட பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று நபி அவர்களை சந்திக்க வந்த நேரத்தில் அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய கண்படாத, அவர்களுக்கு தென்படாத இடத்தை நோக்கி சென்று வாழ்ந்து கொள்ளுமாறு நபி அவர்கள் வஹ்ஷிக்கு கட்டளையிட்டதாக ஹதீசுகள் கூறுகின்றன. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று ஷஹீதாக்கப்பட்டு இன்றளவிலும் அந்த இடம் அடையாளப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. தனது சகோதரியின் மகனான அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடன் ஒன்றாக ஒரே கபரில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய இன்னொரு மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன்களில் ஒருவராக இருக்கிற ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரர் ஆவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான முறையில் இஸ்லாத்தில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை இஸ்லாத்தின் எழுச்சிக்காக வேண்டி வித்திட்ட காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருந்த ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பூமியில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள்.
எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் ஷுஹதாக்களின் பட்டியலில் ஷுஹதாக்களுடைய தலைவராக இருக்கின்ற காரணங்களின் அடிப்படையில் அவர்கள் சோனத்தில் பறவையின் அந்த வடிவம் கொடுக்கப்பட்டு மறுமை நாள் வரையில் அவர்கள் அங்கே உலாவரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதும் பதிவு செய்யப்பட்ட செய்திகளாக இருந்து கொண்டிருக்கின்றன.